السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரெண்டாவது அமர்வு கேள்வி பதில்ங்கிற உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன டவுட்டோ கேளுங்க, எனக்கு தெரிஞ்சது இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். தம்பி என்ன கேட்குறாப்புல அப்படின்னு சொன்னா, மௌத்தா போனவங்களுக்கு யாசின் ஓதுறோம், குரான் ஓதுறோம், வருஷம் பண்றாங்க, அதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி மௌத்தா போனவங்களுக்காக என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு மார்க்கம் தெளிவா சொல்லுது. மௌத்தா போனவங்களுக்காக முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்காக துவா செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். சரியா? ஒன்று. ரெண்டாவது, மௌத்தா போன தாய் தந்தை அது மாதிரி நமக்கு செய்ய போறோம். அவங்க கடன் விட்டுட்டு போயிருந்தால் அந்த கடனை என்ன செய்யணும்? அடைக்கணும். 2. மூணாவது, மௌத்தா போனவங்க வசியத்து பண்ணிட்டு போயிருந்தா அந்த வசியத்தை நிறைவேற்றணும். வசியத்துனா என்ன? வாக்குறுதி. ஏதாவது நன்மையான காரியத்துக்கு நான் இவ்வளவு காசு தர்றேன் அப்படி சொன்னாரு, கொடுக்கறதுக்கு முன்னாடி மௌத்தா போயிட்டாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவங்க அம்மா சார்பா பாப்பா சார்பாக கொடுக்கணும். எத்தனாவது? 3வது. 4வது, மௌத்தா போனவங்க ஃபர்லான நோம்புகளை விட்டு விட்டு மௌத்தா போயிருந்தால் அந்த நோம்பை என்ன செய்யணும்? வைக்கணும். 4. 5வது, மௌத்தா போனவங்களுக்காக நீங்க சதக்கா பண்ணுங்க. அந்த சதக்காவுடைய நன்மை அவங்க ஹயாத்தா இருந்து சதக்கா பண்ணா நன்மை கிடைக்கும் பத்தியலா, அதே நன்மை தாய்க்காகவோ தந்தைக்காகவோ நீங்க பண்றீங்க அப்படி சொன்னா அந்த நன்மை எங்க போகும்? அவங்க கபருக்கு போய் சேரும், கபருக்கு போய் சேரும் அப்படின்னு இருக்குது. எத்தனாவது? 5வது. 6வது, மௌத்தா போனவங்களுக்காக ஹஜ்ஜி பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்க ஹஜ்ஜி நீங்க செய்திருந்தால். சரியா? எத்தனாவது? 6. 7வது, மௌத்தா போனவங்களுக்காக உம்ரா செய்யுங்கள். புரியுதா? 8வது, மௌத்தா போன உங்க தாய் தந்தையுடைய நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அவர்களிடத்தில் கண்ணியமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் அவங்களுக்கு நன்மை, அந்த நன்மை போய் சேரும் அப்படின்னு இருக்குது. இந்த 8ம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் செஞ்சால் நன்மை அவங்க கபருக்கு என்ன செய்யும்? போய் சேரும். புரியுதா? இது அல்லாத அவங்களுக்காக நீங்க யாசின் ஓதுவது, குரான் ஓதுவது இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்றனால கண்டிப்பா அவங்களுக்கு நன்மை போகாது. மட்டுமல்லாமல் உங்களுக்கு பாவம் சேரும். அவங்களுக்கு நன்மை போகாது, உங்களுக்கு என்ன செய்யும்? பாவம் சேரும். ஏன் அப்படின்னு சொன்னா, இது இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு முழுமையான மார்க்கம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே அல்லாஹ் முழுமைப்படுத்திட்டான். கூட்டவோ குறைக்கவோ யாருக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நிறைய பேர் மௌத்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேர் மௌத்தா போனாங்கல்ல, அவங்க மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானாங்க. அவங்களுக்கு 7 பிள்ளைங்க இருந்தாங்க, 6 பிள்ளைங்க மௌத்தா போனாங்க. நிறைய சஹாபாக்கள் போர்க்களத்தில் என்ன பண்ணாங்க? மௌத்தா போனாங்க. அவங்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணல? இந்த மாதிரி குர்ஆன் ஓதி பண்ணல, யாசின் ஓதி பண்ணல, வர்ஷ ஃபாத்திஹா ஓதல. அப்ப செய்யலேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது இஸ்லாத்துல இல்லை என்று பொருள். இருந்தா யாரு பண்ணிருப்பாங்க? முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிருப்பாங்க. அவங்க பண்ணலே அப்படிங்கறதே மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நீங்கள் புதிதாக செய்ய வேண்டாம். அப்படி செய்தால் அது பிதஅத்து, அது பாவம். அப்ப அவங்களுக்கும் நன்மை போகாது, உங்களுக்கு என்ன சேரும்? பாவம் தான் சேரும் அப்படின்னு இருக்குது. அதனால மௌத்தா போனவங்களுக்காக இந்த ஃபாத்திஹாக்கள் ஓதுவது, யாசின் ஓதுவது, குர்ஆன் ஓதுவது இது மார்க்கத்தில் கூடாது.
குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் தெளிவா சொல்றான். சூரா யாசீன், மூத்தா போனவங்களுக்கா ஓராங்க பத்தில யாசீன் சூரா, அந்த யாசீன் சூரா 36வது சூரா, அதுல 70வது ஆயத்து பாத்தியலாக்க குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதாவது 69 70 வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு இன் ஹுவ இல்லா ஸிக்ருன் வ குர்ஆனும் முபீன் லியுன்திர மன் கான ஹய்யன் வ யஹிக்கல் கௌலு அலல் காஃபிரீன். சரியா? வமா அல்லம்னாஹு ஷிஅர, நாம் அவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்தான் இவரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. வமா யம்பகி லஹு, அது அவருக்கு தேவையும் இல்லை. மாறாக இது என்ன என்று சொன்னால் இன் ஹுவ இல்லா ஸிக்ருன், இது ஒரு உபதேசம். குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இது என்னது? உபதேசம். வ குர்ஆனும் முபீன், தெளிவான குர்ஆன். இந்த குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் என்ன என்று சொன்னால் லியுன்திர மன் கான ஹய்யன், யாரு உங்கள ஹயாத்தா இருக்கிறாங்களோ அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறா. அப்ப ஹயாத்தானவங்க ஃபாலோ பண்றதுக்கும் ஹயாத்தானவங்களை எச்சரிக்கை செய்யத்தான் குர்ஆன் அருளப்பட்டதே தவிர மூத்தா போனவங்களுக்கு ஃபாத்திஹா ஓரத்துக்கு இல்லை அப்படின்னு குர்ஆனே லியுன்திர மன் கான ஹய்யன், ஹய்யிக்கு தான் குர்ஆனே தவிர மையத்துக்கு என்ன குர்ஆனே இல்லைன்னு குர்ஆனே சொல்லிடுச்சு. அதனால அப்படி கூடாது, உலகத்துல எங்கேயும் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர்ல பாவம் நம்ம அஜரத்துமார்கள் பண்றாங்க. அதுக்கு பாதி தண்டனை அஜரத்துமார்களுக்கு கிடைக்கும், மீதி தண்டனை இந்த நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு கிடைக்கும். ஏன்? அஜரத்துமார்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்திருந்தால் அஜரத்துமார்கள் ஃபாத்திஹாக்கள் இன்னைக்கும் நிறைய அஜரத்துமார்கள் ஓத மாட்டாங்க, போக மாட்டாங்க. யாருக்கு கரெக்டா தெரியுதோ அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதோ ஒவ்வொன்னா உடைங்கம்மா. சரியா? என்ன யாருக்கு அந்த சுயமரியாதை இருக்குதோ அவங்க இன்னைக்கு ஃபாத்திஹாக்கள் ஓத மாட்டாங்க. இது தப்பு. அவர்கிட்ட போய் உட்கார்ந்து ஓதி போட்டு அவர் தர காசு எடுத்து வாங்கிட்டு வர்றது அப்படின்னு இருப்பாங்க. பாவம் பாத்தியாலாக்க இந்த காலத்துல அஜரத்துமார்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம், ஒரு 15,000 ரூபாய் சம்பளம். மளிகை கடைக்கு போனாலும் 20 ரூபாய் சம்பளம் வாங்கலாம் தெரியுமா? அதாவது ஒண்ணுமே படிக்காம மளிகை கடைக்கு போனாலும் 20 ரூபாய் சம்பளம் தர்றாங்க. அப்ப அவர் பாவம் அஜரத்தை படிச்சுக்கிட்டு வந்துருப்பாரு, அவருக்கு 15,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா அவருக்கு எப்படி சம்பளம் பத்தும்? மனைவி மக்கள் இருப்பாங்க, தேவைகள் இருக்கு. சேர்க்கும் போது என்ன சொல்லுவாங்க நிர்வாகத்துல, அஜரத்து சம்பளம் 15,000 ரூபாய், மேல் வருமானம் கிடைக்கும். சரியா? அது கிம்பலங்கிறது அதிகாரிகளுக்கு, அது அரசியல் அதிகாரம். சரியா? இவர் பாவம், இவருக்கு அது கிம்பலன்னு சொல்ல முடியாது, மேல் வருமானம்ன்றவாங்க. மேல் வருமானம்னா என்ன? நிறைய மூத்து இருக்கும், கல்யாணம் இருக்கும், அதுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்குவாங்க. அதை வச்சு மூத்தா போயிட்டாங்களா, அதுக்கு ஒரு 1000, இதுக்கு ஒரு 500 ரூபா. புரியுதா? எந்த அளவுக்குன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் இதை அனுபவிக்கல, அனுபவிச்ச ஆல்மிஸ். ஏன்னா நான் திருநெல்வேலிப்பேட்டையில போய் ஓதுனேன், காயல்பட்டினம், அப்புறம் உமராபாத், ஏரூட்டு மாஷாலா தபாரக்கல்லா. எனக்கு சின்ன வயசுலயே அல்லாஹ்வுத்தாலா என்னை சீதா ராஸ்தாவில் அனுப்பி விட்டுட்டான். அதனால ரப்புல் ஆலமீன் எனக்கு செஞ்ச பெரிய நிஅமத். நம்ம நிறைய ஆலிம்ஸா கூட பலகதனை செய்யறோம். அவங்களே சொல்லுவாங்க, மாசால ஓதிக்கிட்டு இருக்கும் போது பள்ளிவாசல மௌத்து செய்தி மரண அறிவிப்பு என்று அறிவிப்பார்கள். மரண அறிவிப்புன்னு அறிவித்தோனையுமே ஓதக்கூடிய பசங்கள் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்? அது பிசினஸ். பாவம் பாவம். நான் உங்களை குறை சொல்ல விரும்பல, அவங்களுடைய நிலைமை அதான். போய் என்ன மாதிரி பண்ணாதான் ஒரு 500 ரூபாய் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. புரியுதா? இப்படி இந்த சமுதாயம் ஆக்கிவிட்டது. சரியா? பள்ளிவாச நிர்வாகிகள் ஆக்கிவிட்டார்கள், பொதுமக்கள் ஆக்கிவிட்டார்கள். நீங்க சவுதியில பார்த்தீங்கன்னா தாவா சென்டர், நான் தாயா வேலை செய்யறேன் அல்கோபர்ல. எங்க சென்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பள்ளிவாசல், ஜாமில் பள்ளிவாசல், அல்கோபர் அக்ரபியாங்கிற பகுதியில ஜாமில் பள்ளிவாசல் இருக்குது. பெரிய பிரமாணமான சூப்பர் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுடைய மோதினார் வருவாரு, எழுதி வருவாரு, ஜிஎம்சி கார்ல வருவாரு. நான் பார்ப்பேன். சரியா? நம்ம சைக்கிள்ல தான் போயிருக்கிறோம். சிங்காத்தூர் பள்ளிவாசல் இமாமா இருக்கும்போது நம்ம மோதினார் கூட கிடையாது, நம்ம இமாம் ஹத்தீபா இருந்தோம். சரியா? நமக்கு நடை ராஜாவும் சைக்கிள் ராஜாவுமா இருந்தோம். மோதினார் என்ன செய்வார்? ஜிஎம்சி கார்ல போவாரு. அப்ப நினைப்பேன், நம்ம அஜரத்தா இருந்து ஹத்தீபா இருந்து எவனும் ஒண்ணும் பண்ணிக்கல நம்ம நிலைமை. அதனால விட்டுட்டு ஒரு சவுதிக்கு ஓடினேன்.
புரியுதா? என்ன மாதிரி கொஞ்சம் சொத்து பத்து சேர்க்கணும், சம்பாதிக்கணும், அதுக்காக தான் ஓடுனது. தாவா சவுதியை விட இங்க தான் தாவா வேணும், அங்கே பெருசா தேவையில்லை. புரியுதா? ஓப்பனா பேசுறேன். அப்ப இவங்க எழுதி வச்சுட்டாங்க, எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் அந்த 20,000 ரூபா, 25,000 ரூபா, சரியா? அவன் கடையில மட்டும் வேலை செஞ்சா வருஷம் வருஷம் அப்படி போய்வேன், அப்படி கூட கூட்டிட்டு இருக்கேன். அஜயத்துமார் மௌத்தா போறவர் அதான் காசு, அவன் தலை விதி. புரியுதா? இதையெல்லாம் வச்சுதான் இதெல்லாம் ஒப்பேராது ஓடுவோம் சவுதிக்கு அப்படின்னு ஓடுனது. அப்ப எனக்கு மாஷால்லா தபாரக்கல்லா எனக்கு நல்லா கேள்வி கேட்டேன், முயற்சி பண்ணேன். எனக்கு எல்லாம் இந்த இல்ம கொடுத்துக்கிறான். நான் உமராபாத்தை இருக்கிறனால அந்த அந்த இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சவுதி கவர்மெண்ட்ல இருக்குது, அதை வச்சு கிடைச்சிச்சு. நிறைய பேருக்கு இப்படி வேலை கிடைக்காதுல்ல, பாவம் தானே, அதனால பாவம் கஷ்டப்படுறாங்க. இது சமுதாய அஜத்துமார்களும் குற்றவாளிகள், சமுதாயமும் குற்றவாளி. அப்படி ஃபாத்திஹைகளை ஓதக்கூடாது. ரொம்ப பேசிட்டணும். ஓகே, என்னது 69 70 கேளுங்கத்தா. எதுவுமே கிடையாது. நான் சொன்ன அந்த 7 8 பத்தியாலா அதான் செய்யணுமே தவிர, அவர் கேட்கிறாரு மொத்த குரானை ஓதாம இந்த குல் சூரா இருக்கு பத்தியாலா அதை ஓதி நன்மை அனுப்பி விட்டுடலாமா அப்படின்ட்டு. குரானை ஓதி பார்சல் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டமே இஸ்லாமிய சிஸ்டம் இல்லை, சரியா? அதெல்லாம் தர்மம். நான் சொன்ன தர்மம் செய்யுங்க சொன்னல, அந்த 7 8 இதுல தர்மம் இருக்கு பத்தியாலா. ஒருத்தவங்க ஒரு உமா மௌத்தா போயிட்டாங்க, நான் தர்மம் செய்ய விரும்புறேன்னு கேட்டாங்க. அது என்ன சொன்னாங்க, தண்ணியை தோண்டி விடுங்க, கிணத்து தோண்டி. அன்னைக்கு போர் கிடையாது, கிணத்து தோண்டி விட்டாங்கன்னு இருக்குது. போர் போட்டு விடும், பெரிய தர்மம். தர்மத்துல சிறந்த தர்மம் என்பது நீர் கொடுப்பது, உணவு கொடுப்பது பெரிய தர்மம். அதெல்லாம் செய்யுங்க, சரியா? ஃபாத்திஹாக்களை ஓதி அனுப்பாதீங்க. ஒரு சகோதரரு கல்யாண வயசாயிருச்சு, மகர் தொகைக்காக வச்சுக்கிறாரு. அதை வச்சு கடனும் இருக்கிறது. கடனை அடைப்பதா மகர் வாங்குவதா அப்படின்ட்டு. அதாவது வயசுல கல்யாணமும் முடிக்கணும், புரியுதா? அதே சமயத்தில் வெகு சீக்கிரமாக கடனையும் அடைக்கணும். ரெண்டும் நம்ம மார்க்குன்னு சொல்லுது. கடன் அடைக்கா மூத்தா போயிட்டாலும் சிக்கல்ல மாட்டிக்கிடுவோம், கல்யாணத்தை லேட் ஆக்குனால ஷைத்தான்ட்ட மாட்டிக்கிடுவோம், புரியுதா? இந்த ரெண்டும் அவசியமான ஒன்று. அதனால மகர அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் குறைச்சி, மகர அவங்க தான் தீர்மானிக்கணும். ஏம்மா எனக்கு இவ்வளவுதான் முடியுது, சரியா? நீங்க ஒரு 3 பவுனுங்கிற இடத்துல எனக்கு ஒரு பவுன் தரட்டுமா கேளுங்க, உங்க சூழ்நிலையை சொல்லி கேளுங்க. அவங்க மன விட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அல்ஹம்துலில்லாஹ் குறைச்சிக்கணும், மகர கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க. குறைச்சி விட்டு அந்த குறைச்ச மகரா வாங்க. அப்புறம் உள்ள அந்த பேலன்ஸ் காசு இருக்கு பத்தியால, அதை வச்சு என்ன செய்யுங்க, கடன் அடைங்க. அப்ப சீக்கிரம் உங்களுக்கு கடனும் அடையும், சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிருவீங்க. ரெண்டையும் லேட் ஆகக்கூடாது, இதையும் லேட் ஆகக்கூடாது, அதையும் லேட் ஆகக்கூடாது. அதாவது இந்த ரெண்டில் எது சிறந்தது, எதுக்கு முன்னுரிமை, கல்யாண செலவுகள் இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. நான் கல்யாணம் முடிச்சேன், சரியா? எனக்கு 70 ரூபாய் செலவானுச்சு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். வல்லாஹி என்னுடைய கல்யாண செலவு வெறும் 5000 ரூபாய், வெறும் 5000 ரூபாய். NSM மஹால்ல, நான் பெருசாவெல்லாம் அந்த VM இப்ராஹிம் மஹால் அப்படி இப்படி எல்லாம் நான் பிடிக்கல, சரியா? எனக்கு என்ன நினைச்சிருந்த LKS மஹாலா பிடிச்சிருக்க முடியும், பிடிச்சிருக்க முடியும் எனக்கு. ஆனா நான் அதெல்லாம் எனக்கு பக்கத்துல இருந்துச்சு அந்த NSM மஹால். சிகாத்தோபல இமாமா இருந்தேன். அப்ப வெறும் 500 ரூபா தான் அதுக்கு வாடகை. போய் நான் பண்ணினேன். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும். அவர் எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரரு, இந்த நம்புதால அந்த சைடு உள்ளவர். அப்ப என்ன பண்ணாரு, அதே தெரியுங்க 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றேன், 250 ரூபா கொடுங்கட்டாரு, சரியா? ஃபாய்தா கிடைச்சு போயிடுச்சு. அப்புறம் நம்ம இவர் ஹக்கீம் பாய் இருக்கிறார்ல, அப்பதான் KMS ஹக்கீம் வளர்ற நேரம், அப்பதான் ஆரம்பிக்கிறார், ஷுரு பண்றாரு. அதை ஷுரு பண்ணும்போது நம்ம எடுத்துக்கிறோம், நிக்காவை ஷுரு பண்றோம் அப்படின்னு பேசுறோம். அவ பண்ணும்போது மாஷா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு மாஷா அல்லாஹ் செஞ்சு கொடுத்தாரு. எனக்கு மட்டன் பிரியாணி போடுறதுக்கு வசதி இல்லை, சிக்கன் பிரியாணி தான் போட்டேன். ரொம்ப பேர்லாம் கூப்பிடல, கொஞ்சம் பேரை தான் கூப்பிட்டேன், புரியுதா? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், சரியா?
அதனால ஏனைய கல்யாணத்துல வந்து இழுக்காதீங்க, நம்ம தக்குவா பள்ளிக்கு அனுப்பி விடுங்க. புரியுதா? எங்களுக்கு பள்ளிவாச வாடகை வேணும் ஜமால் பாய். ஃப்ரீ. எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறவங்க அவங்கெல்லாம் சில பேர் வந்து பள்ளிவாசலுக்கு கொடுப்பாங்க. அது நாங்க பில்லு போட்டு நாங்க யாரெல்லாம் தனிப்பட்ட முறையில் நாங்க யாருமே வாங்க மாட்டோம். ஏதாச்சும் கொடுத்தால் பள்ளிவாசல் பேர்ல பில்லு போட்டு கையில கொடுத்துருவோம். புரியுதா? இல்லையா அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா இருங்க, சந்தோஷமா இருங்க, அப்படிதான் போவோமே தவிர நாங்க பள்ளிக்குன்னு ஒன்று பெருசா வாங்குறது அந்த மாதிரி வசதி கைப்பாடு கிடைச்சதா வாங்க. மண்டபமே உங்களுக்கு தேவையில்லை, பள்ளிவாசல செலவு செஞ்சு வச்சுக்கலாம். எங்களுக்கு காசு தேவையில்லை, நாங்க பண்ணி வைக்கிறோம். நான் பயான் செய்யறேன். உங்களுக்கு எவ்வளவு சிம்பிளான மக்களோ அவங்கள கூப்பிடுங்க, இன்ஷால்லா பண்ணி வச்சுக்கிடுவோம். பிரியாணி போட தேவையில்லை. இந்த பிஸ்கட் டீ கொடுத்தாங்க பத்தியால, அது மாதிரி பிஸ்கட் டீ இன்ஷால்லா கொடுத்துக்கணும், வேலையை முடிச்சு போயிடலாமே. புரியுதா? நான்லாம் அப்படிதான் என் பையனுக்கு செய்ய போறேன் இன்ஷால்லா. சரியா? சரி, சும்மா சொல்றேன், சும்மா சொல்றேன். சரி, ஓகே. அந்த அங்க ஒருத்தர் கேட்டுக்கிறாரா? ஆமா 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 ஆமா. தம்பி என்ன கேட்கிறாப்புலனா, இப்ப பெண்கள் வந்து இதா இருக்கிறாங்கல்ல பாய், இப்ப சின்ன வயசு உதாரணமா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 30 வயசு 35 வயசு 40 வயசு அந்த மாதிரி பொண்ணு வந்து இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க. அதனால அவங்க இதா இருப்பாங்க. ஐயா எங்க ஐயா மௌத்தா போயிட்டாரு, அவருக்கு வயசு ஒரு 70 வயசு கிட்ட இருக்கேன். அவங்க ஐயாவுடைய ஒய்ஃபுக்கு ஒரு 60-65 வயசு கிட்ட இருக்கேன். அதுக்கு மேல வயசான அம்மா கல்யாணம் முடிக்க போறது இல்லை, அவங்களுமா இதா இருக்கணும் அப்படி கேட்கறாங்க. தம்பி, இதாவுடைய நோக்கம் வந்து 2. ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா, துக்கம் அனுசரிப்பது. இத்தனை வருஷம் வாழ்ந்தோம், வாழ்க்கையில முதல் சொந்தம் யாரு? மனைவிதான் சொந்தம். அப்படித்தானே அரிசது? அப்படியே அப்படி இல்லையா? அப்படித்தானே? பொம்மா சொந்தம் இல்லையா? சரியா? முதல் சொந்தம் யார் ஜமால் பாய்? மனைவி தான் முதல் சொந்தம். முத அல்லாஹ் தஆலா ஆதம் நபியை படைத்தா, எந்த சொந்த பந்து யாரும் அவருக்கு இல்ல. அவர்கிட்ட இருந்து ஹவ்வாவை படைத்தா, முதல் சொந்த மனைவிக்கு தான் போகுது, 2வது கணவன், இப்படிதான் வருது. புரியுதா? அதே மாதிரி வாழ்க்கையில மிக நெருக்கமாக வாழ்ந்த வாழ்க்கை வந்து கணவன் மனைவி வாழ்க்கை. அதுக்கு நிகராக வர யாரும் நெருங்க முடியாது. அப்ப இவ்வளவு நெருக்கமா இருந்து புட்டு மூத்தா போயிட்டாரு ஃப்ரீ அப்படிங்கும் போது அவருக்காக துக்கம் அனுசரிக்கணும். சரியா? அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது இந்த துக்கம் அனுசரிப்பதற்காக ஒண்ணும். 2வது, அவங்களுக்கு புள்ள இருக்கு, அவர் மூலமா புள்ள இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அங்க 4 மாசம் இருந்தா அந்த வயிறு தெரிஞ்சு போயிடும் பத்தியாலா, அதை வச்சு இப்ப நீங்க பார்க்கலாம். இப்பதான் இன்னைக்கு போய் லேபிள போய் டெஸ்ட் எடுத்துக்கலாமே, தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி 60-65 வயசு ஆயிடுச்சு, பிள்ளைகளாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. இப்ப 2வது காரணம் அடிபட்டாலே முதல் காரணம் இருக்கும்ல. அந்த 50 வருஷம் 40 வருஷம் உயிருக்கு உயிரா வாழ்ந்திருப்பாங்கல்ல, அந்த உறவுடைய பிரிவு வந்து ஒரு பயங்கரமானது. கணவன் மனைவிங்கிறது வந்து, கணவன் மூத்தா போயிட்டா மனைவி அப்படியே ஆடி போயிடுவாங்க. அது மாதிரி மனைவி மூத்தா போயிட்டா கணவர் பைத்தியமா போயிடுவான். புரியுதா? இன்னைக்கு கூட பார்த்தேன், ஏதோ ஒரு இதுல வந்து கணவன் வஃபாத் ஆகிவிட்டால் மனைவிய வந்து அதுக்கு ஒரு பேரை சொல்லுவாங்க இல்லையா? மனைவி மூத்தா போயிட்டா கணவனை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, சரி, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொன்னு. இவர் சொல்றாரு புது மாப்பிள்ள, நான் சொல்லல. இவர் சொல்றாரு மனைவி மூத்தா போயிட்டா கணவன் புது மாப்பிள்ள. சரியா? ஆனா நிறைய எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, மனைவி மூத்தா போயிட்டா கணவன் வந்து அனாதைங்குவாங்க. நெசமா அனாதையா போயிடுவான் பாய், நெசமா அனாதையா போயிடுவான். அந்த மனைவி இருக்கிற வரதான் நமக்காக நிற்பாங்க, வாதாடுவாங்க, போராடுவாங்க, மனைவிக்கு பதில் நம்மளுடைய ஹக்க செய்வாங்க, அக்கம் பக்கம் சொந்தக்கவெல்லாம். மனைவி போயிட்டானுங்க நம்மளை தாழ்த்திடுவாங்க. அதனால மனைவி வந்து பெரிய சக்தி. ரசூல் ஸல்லல்லாஹு மனைவி ஹதீஜா நாயகி மூத்தாவுடைய ரசூல் ஆடி போயிட்டாங்க. அவ்வளவு இஸ்லாமிய தாவாவுக்கு பெரிய வந்து பின்னடைவு ஏற்பட்டது. அதனால அந்த வாழ்ந்த நெருக்கத்துக்காக இருக்கணும். சரியா? வேற கடைசி கேள்வி வச்சுக்கிறோமா? கடைசிக்கு முந்தைய கேள்வி,
கேளுங்க பாய். ஆமா ஆமா. கடைசி கேள்வி வச்சுக்கிறோமா? விளையாடுறது கேள்வி இருக்கா? போதும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. சரியா? அப்ப பெருமை என்று சொன்னால் உண்மையை ஏற்க மறுப்பதும், அப்புறம் என்ன, மக்களை தன்னை விட தாழ்ந்தவனாக நினைப்பதும் அப்படின்னு சொன்னீங்கல. பொறமுடா என்ன அப்படி கேட்கறாங்க. இதே கேள்வியை ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. மல் கீபா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே கீபத் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸிக்ருக அஹாக பிமா யக்ரஹு, உன்னுடைய சகோதரனை பற்றி அவன் வெறுக்கக்கூடிய விஷயத்தை அவன் விஷயத்தில் அவனுக்கு பின்னால் பேசுவது. புரியுதா? உன்னுடைய சகோதரனை பத்தி பேசுறா, அந்த பேச்சு நல்ல பேச்சு கிடையாது. அது என்னது? அவனுடைய நிறையை சொல்லுவது அல்ல. நீங்க உங்களுடைய நிறைய சொல்றீங்க, உங்களுக்கு பின்ன நிறைய சொல்றோம், அது புறமா? புறம் கிடையாது. எதை சொல்றோம்? குறைய சொல்றோம். குறைய சொல்லக்கூடாது, அவன் வெறுப்பான். அந்த குறைய அவனுக்கு பின்னால சொல்றோம். உன்னுடைய சகோதரன் எதை வெறுக்கிறானோ அதை அவன் விஷயத்தில் அவனுக்கு பின்னால் பேசுவது என்னவாக இருக்கிறது? புறமாக இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, குறையை நேரடியாக பேச வேண்டும், நிறையை பின்னால் பேச வேண்டும். நம்ம உள்டாதானே, புரிஞ்சா? அப்ப குறையை நேரடியா, பாய் நீங்க செஞ்ச தப்பு பாய், இதை எப்படி மாத்திக்கிறீங்க பாய், குறைய சொல்லணும். நிறைய என்ன செய்யணும்? நிறைய அவட்ட போய் சொன்னா அவருக்கு பெருமை வந்துடும். பெருமை வந்துட விட்டுறக்கூடாது. அதனால மாஷா அல்லாஹ் வெளியே போய் மாஷா அல்லாஹ் அப்படி நீங்க பாராட்டுங்க, புகழுங்க. அப்ப வெளியே போய் பின்னால எதை சொல்லணும்? நிறைய சொல்லணும். டைரக்டா எதை சொல்லணும்? குறைய சொல்லணும். அப்ப டைரக்டா குறைய சொல்லாம அவட்ட வாங்க வாங்க மச்சான் வாங்க, அண்ணே வாங்க, தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெளி அவன் இருக்கிறானே பொல்லாதவன், சரியா, அப்படின்னு அவனுடைய குறைய சொல்றான் பத்தியாலா, அது என்ன? புறம். இப்படின்னு ரசூல் சொன்னதாக புகாரியில முஸ்லிம்ல எல்லாம் இந்த ஹதீஸ் இருக்குது. சரியா? என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நமக்கு அல்லாஹ் தரட்டும். நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை வெகு சீக்கிரமாக அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கட்டும். நம்முடைய கடன்களை, கஷ்டங்களை, நோய் நொடிகளை அல்லாஹ் வெகு சீக்கிரமாக நீக்கட்டும். நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய உதவியை பெற்ற சமுதாயமாக, அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தை பெற்ற சமுதாயமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கட்டும். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து மறைத்து நன்மைகளாக மாற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுகளாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். 8:25 இன்ஷா அல்லாஹ் இகாமத்.